Hello, good morning children. So, இன்னைக்கு நம்ம chapter 4 exploring algebraic identities exercise 4.4 question number 1 fill-ups வந்து start பண்ண போறோம். இந்த 4 question தான் இருக்கு இந்த question number 1ல. இப்போ பாருங்க இந்த first question எப்படி இருக்குன்னா s square minus 11s plus 24. இப்போ இதுல middle term splitting தான் வரணும். ஏன்னா நம்ம identity 1 and identity 2ல என்ன படிச்சிருக்கோம்னா a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square and அதே மாதிரி a minus b the whole square வந்து a square minus 2ab plus b square. இப்போ இது ரெண்டுத்துல பாருங்க first termம் last termம் ஒரு perfect square வரும். a square வந்து square root வந்து a வரும், b square வந்து square root வந்து b வரும். அப்போ இந்த மாதிரி மூணு term இருக்கும் and first termம் last termம் ஒரு perfect square இருந்தாதான் நம்ம identity 1 identity 2 நம்ம சொல்லலாம். ஆனா இந்த questionல பாருங்க மூணு term இருக்கு. ஆனா first term மட்டும் தான் ஒரு perfect square, 24 ஒரு perfect square கிடையாது. அப்போ இந்த மாதிரி sumsல நம்ம splitting the middle term தான் யூஸ் பண்ணணும். சில பேர் இது 8th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க, சில பேருக்கு இந்த டாபிக் புதுசா இருக்கலாம். ஸோ நான் பேஸ் லெவல்ல இருந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன நம்பர் இருக்கோ அண்ட் லாஸ்ட் டேர்ம்ல என்ன நம்பர் இருக்கோ அது சைனோட மல்டிப்ளை பண்ணணும். சைனோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எஸ் ஸ்கொயர் கூட எந்த நம்பரும் இல்லைன்னா நம்ம 1ன்னு அசூம் பண்ணணும். அப்போ 1 into 24 என்ன அப்படின்னா 1 into 24 வந்து 24 அப்படின்னா நம்மளது ப்ராடக்ட் 24 இருக்கணும். அதே மாதிரி நடுவுல டேர்ம் என்ன இருக்கு சைனோட பார்த்தீங்கன்னா -11 அப்படின்னா நம்மளுக்கு சம் வந்து -11 இருக்கும். இதுதான் கண்டிஷன். ப்ராடக்ட் 24 இருக்கணும் அண்ட் சம் வந்து -11 இருக்கணும். ஸோ நான் பசங்களை யூஸ்வலி இப்படி தான் எழுத சொல்லுவேன். ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ 24 the டேபிள்ஸ் என்னெல்லாம் இருக்கு 1 into 24 24 வரும், 2 into 12 24 வரும், 3 8s are 24 and 4 6s are 24. இதுதான் நமது ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த நாலுல நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் அதுதான் டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா ப்ராடக்ட் எல்லாமே 24 வந்துருச்சு, ஆனா நம்மளது சம்மும் -11 வரணும். ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகணும், ஒரு கண்டிஷன் மட்டும் ஃபுல்ஃபில் ஆகக்கூடாது. அண்ட் சைன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ சைன் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இப்போ 1 into 24 பண்ணால் 24 வருது, ஆனால் சம்னா இதை ஆட் பண்ணாலும் சரி சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி நம்மளுக்கு 25 வருது. 1 plus 24 25 வருது அண்ட் 1 minus 24 23 வருது. ஸோ நம்ம இது எடுக்கக்கூடாது. 2 12s பாருங்க, 2 12s 24 வருது, ஆனால் 12 plus 2 14, 12 minus 2 10. ஸோ இதுவும் நம்ம எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் 3 8s 24, 3 8s 24 வருது and 3 plus 8 11 வருது. இப்போ சைன் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டிசைட் பண்ணிட்டோம் 3 8s 24 தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம இங்கே 3 8s 24 எழுதிக்கலாம். 3 8s 24. ஆனால் நம்மளுக்கு ப்ராடக்ட் 24 கழிச்சிருச்சு, ஆனால் நம்மளுக்கு சம் என்ன இருக்கணும் -11. கரெக்டா? ஸோ -11 ஆக்கிறதுக்கு நம்ம சைன் மேலே இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். -3யும் -8 போடணும். ஏன்னா -3 -8 ரெண்டு மைனஸ் இருந்துச்சுன்னா அடிஷன் பண்ணி சைன் ஆஃப் கிரேட்டர் நம்பர் போடுவோம். அதுதான் ரூல்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ். அண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 8s 24. ஸோ நம்மளுக்கு +24ம் -11 கண்டிஷன் எப்போ ஃபுல்ஃபில் ஆகுது, நம்ம இந்த மிடில் டேர்ம் -11 -3 -8 பிரிச்சிடணும். ஸோ we have to split the middle term. ஸோ s ஸ்கொயர் மைனஸ் இப்போ இது 11s இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம s தான் போடணும். ஓகேவா? ஸோ -3s -8s plus 24. புரிஞ்சிச்சா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு 24 ப்ராடக்ட்டும் வந்துருச்சு அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணி 8 3s 24 -3 -8 -11 வந்துருச்சு. இப்போ இது நம்மளது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம், இது நம்மளது தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம். இதில் வந்து நம்ம காமன் அப்படி ஃபேக்டர்ஸ் காமன் வெளியே எடுக்கணும். எப்படி? s ஸ்கொயர்னா s இன்ட்டு s மைனஸ்
3sக்கு மீனிங் 3 into s. ஸோ இது நம்ம இப்போ முடிச்சிட்டோம் கரெக்டாக. இது நம்ம பிரித்து எழுதிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன சைன் இருக்குது? மைனஸா. ஸோ இந்த மைனஸ் நம்ம இங்கே போடணும். இப்போ 8s பிரிங்க. 8 into s ப்ளஸ் கீழே ப்ளஸ்ஸு 24 வந்து 8 into 3. இதுதான் நம்மளது 4 டேர்மை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்மு அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மில் என்னெல்லாம் காமன் இருக்குது பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்மில் ரெண்டுத்துலேயும் எஸ் இருக்குது. ஸோ நம்ம எஸ் வெளியே எழுதுவோம். மல்டிப்ளிகேஷனும் ரெண்டுத்துலேயும் காமன் இருக்குது. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட். அப்போ என்ன வச்சிருக்கு? எஸ் மைனஸ் 3. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே எஸ் மைனஸ் 3 வந்தால் கண்டிப்பாக இந்த பக்கமும் எஸ் மைனஸ் 3 வரணும். அப்போதான் உங்கள் சம் ரைட்டு, இல்லைன்னா உங்கள் சம்மு தப்பு. இப்போது இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் என்ன காமன் இருக்குது? இங்கே ரெண்டுமே எஸ் காமன் இருந்துச்சு. அதே மாதிரி இதில் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் என்ன காமன் இருக்குது? 8. அண்ட் இந்த மைனஸ்க்கு கீழே மைனஸ் 8 காமன். அண்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் காமன் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ப்ராக்கெட் போட்டோம். இப்போ இது உங்களுக்கு பைனாமியல் வித் பைனாமியல் நல்லா தெரியுதா? எஸ் மைனஸ் 3 2 வாட்டி இருக்கு. ஸோ நம்ம ஒரு வாட்டி எழுதுவோம். மிச்சம் என்ன இருக்கு? இது எழுதியாச்சு. அப்போ இந்த எஸ் மைனஸ் இந்த 8. ஸோ தீஸ் ஆர் அவர் ஃபேக்டர்ஸ். எஸ் மைனஸ் 3, எஸ் மைனஸ் 8. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். எஸ் மைனஸ் 3, எஸ் மைனஸ் 8. Hope you understood children. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்க. 3x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 7. இதுதான் நம்ம கொஸ்டின். 3x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 7. ஸோ நம்மளது ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? ஸோ ப்ராடக்ட் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் சைனோட, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், சைனோட நம்ம பார்க்கணும். ஸோ 3 கூட எந்த சைனும் இல்லைன்னா இது ப்ளஸ்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இது 3 அண்ட் லாஸ்ட் டேர்ம் இது மைனஸ் 7. ஸோ 3 இன்ட்டு மைனஸ் 7. 3 இன்ட்டு மைனஸ் 7 என்ன? 3 இன்ட்டு மைனஸ் 7. ஸோ மைனஸ் 21. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் மைனஸ் 21 இருக்கணும். ஓகே. அப்புறம் சம் என்ன இருக்கணும்? மைனஸ் 4. ஸோ அவர் சம் ஷுட் பி மைனஸ் 4. ஸோ நம்மளுக்கு சம் மைனஸ் 4. அப்படின்னா இப்போ 21 டேபிள்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். 1 into 21, 3 7s are 21. இதுதான் ஃபேக்டர்ஸ். இப்போ சைன் மைனஸ் வரணும். ஓகே. ஸோ 1 into 21, 21 plus 1 20 வரல. 21 minus 1, 21 plus 1 22. ஸோ ப்ளஸ் பண்ணால் 22, மைனஸ் பண்ணால் 20. ஸோ இது வரல. ஸோ நம்ம இது பார்க்கலாம். 7 plus 3 10. ஆனால் 7 minus 3 4. ஸோ 7 and 3 இது ஒத்துக்குது. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தானே மைனஸ் வரும். அப்படின்னா இந்த ரெண்டுத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு நெகட்டிவ் சைன் இருக்கணும். நான் இங்கே நெகட்டிவ் போட்டால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 3s are 21 வந்துடும். ஆனால் 7 minus 3 வெறும் 4 தான் வேணும் வரும். ஆனால் எனக்கு மைனஸ் 4 வேணும். ஸோ மைனஸ் 4னா பெரிய நம்பர் கூட நான் மைனஸ் சைன் போட்டு இது கூட நான் ப்ளஸ் போட்டுருவேன். இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 3s are 21 வந்துருச்சு. ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வரும் அண்ட் சைன் ஆஃப் கிரேட்டர் நம்பரும் வந்துருச்சு. ஸோ அப்படின்னா நான் மைனஸ் 21 மைனஸ் 7 அண்ட் மைனஸ் 3 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ 3x ஸ்கொயர் இடத்துல 3x ஸ்கொயர். இப்போ மைனஸ் 4x நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்? மைனஸ் 7ம் ப்ளஸ் 3. ஸோ மைனஸ் 7x, ஏன்னா இது கூட x இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் 7x ப்ளஸ் 3x பண்ணால் தான் மைனஸ் 4x வரும். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்னா இந்த மைனஸ் 4xை மைனஸ் 7x ப்ளஸ் 3xாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் என்ன இருக்குது? மைனஸ் 7. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அண்ட் ஃபோர்த் டேர்ம் நம்ம ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த 3 நான் இங்கே எழுதிட்டு இங்கே 7 இங்கே எழுதுறது பெட்டர். அப்போ தான் எனக்கு காமன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3க்கும் 3க்கும் காமன் 3 வந்துடும். 7 and 7க்கு காமன் 7 வந்துடும். ஸோ நான் இதுவே தான் கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் 3x எழுதிட்டேன், அப்புறம் மைனஸ் 7x எழுது.
தப்பு இல்லை இது ஓகேவா. ஸோ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்னால் சப்ட்ராக்ட் பண்ணி சைன் ஆஃப் கிரேட்டர் நம்பர் வந்தாச்சு. ஸோ இப்போ 3x ஸ்கொயரை 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3xை நான் 3 இன்ட்டு எக்ஸ் எழுதலாம். ஸோ இதை முடிச்சுட்டேன். இப்போ இந்த மைனஸ் சைன் இங்கே வந்தாச்சு. 7xை நான் 7 இன்ட்டு எக்ஸ் எழுதிட்டு இந்த மைனஸ் இங்கே எழுதுனா இப்போ 7 நான் 7 இன்ட்டு 1 கூட எழுதலாம். ஏன்னா 7 1s are 7. நான் ஏன் வெறும் 7 எழுதலை, ஏன்னா காமன் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒன்றும் இல்லைன்னு நினச்சி பசங்க 0 போட்டுருவாங்க. அதனால நீங்கள் இது இப்படி எழுதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்மில் காமன், தேர்ட் டேர்ம் அண்ட் ஃபோர்த் டேர்மில் காமன். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்மில் என்ன காமன் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 3 காமன், எக்ஸ் காமன். இப்போ ரெண்டு நம்பர்ஸ் காமன் இருக்குது, 3x. அப்புறம் மல்டிப்ளிகேஷனும் காமனாக இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு நான் ப்ராக்கெட் போட்டுருவேன். இப்போது இங்கே இருக்கிறது வெறும் எக்ஸு, அப்புறம் ப்ளஸ்ஸு. இப்போது இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ப்ளீஸ் 0 போடாதீங்க. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா 3x இன்ட்டு 1ம் 3x தான். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஒன்றுமே இல்லாமல் நம்ம இங்கே வைக்க முடியாது. வெறும் எக்ஸ் எழுதுனா சம் தப்பாயிடும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 வந்திருக்குன்னா கண்டிப்பாக இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 வரணும். அப்போது தான் உங்கள் சம் கரெக்ட். இப்போது இந்த மைனஸ்க்கு கீழே மைனஸ் போட்டுட்டு இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன காமன், 7. ஸோ இந்த 7ஐ வெளியே எடுத்துடலாம். அண்ட் இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு தான் இந்த ப்ராக்கெட். இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டு வாட்டி இருக்குன்னா நம்ம ஒரு வாட்டி எழுதலாம். மிச்சம் என்ன இருக்குது, 3x மைனஸ் 7. இப்போ இந்த சம்மில் எக்ஸ் ப்ளஸ் 1 அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன மிஸ்ஸிங், 3s மைனஸ் 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஒன்று ஏற்கனவே அவங்க ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சம் பாருங்கள், 10x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 6. இப்போது இதுலேயும் 3 டேர்ம் இருக்குது. அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. எப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஆர் ஏதாவது 3 டேர்மில் 2 டேர்ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையோ அப்போது அது ஐடென்டிட்டி 1ம் ஐடென்டிட்டி 2லேயோ வராது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இப்போது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் தான் ஆப்ஷன் இருக்குது. ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்பரும் லாஸ்ட் டேர்ம் நம்பரும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட். ஸோ 10 இன்ட்டு மைனஸ் 6, 10 இன்ட்டு மைனஸ் 6 என்ன, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 10 6 are 60. அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் மைனஸ் 60 இருக்கணும். சம் நடுவில் என்ன இருக்குது, மைனஸ் 11x. அப்படின்னா நம்மளோட சம் வந்து மைனஸ் 11 இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 60 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 160s are 60, 230s are 60, அப்புறம் 320s are 60, and 415s are 60, 610s are 60, 512s are 60 வரும், 512s are 60, and then 610s are 60. இதுதான் நம்மளுக்கு 60 ஃபேக்டர்ஸ். இப்போ இதில் ஆட் பண்ணால் இல்லைனா சப்ட்ராக்ட் பண்ணால் எப்போ 11 வருது பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். ஏன்னா 15 + 4 19, ஆனால் 15 - 4 11. வேறு எதுலேயும் ப்ளஸ்ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 11 வரவே வராது. ஸோ நான் 4 and 15 தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு இங்கே மைனஸ் இருக்குன்னா இந்த ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்கணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸில் ஆகிடுது, எனக்கு மைனஸ் வேணும். ஸோ நான் இங்கே மைனஸ் போட்டால் 15 - 4 வெறும் 11 வருது, ஆனால் எனக்கு மைனஸ் 11 வேணும். அப்போ நான் மைனஸ் சைன் இது கூட போட்டுட்டு இது ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி சைன் ஆஃப் கிரேட்டர் நம்பர் வந்துருச்சா. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 15 4s are 60. அப்படின்னா இப்போ நம்ம 60யை மைனஸ் ப்ளஸ் 4 and மைனஸ் 15 பிரிக்க போகிறோம். ஸோ 10x ஸ்கொயர் இடத்துல 10x ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ் இது என்ன வரும், நான் இப்போ 10க்கும் 15க்கும் காமன் வர்றதுக்கு சான்ஸ் ஈஸியாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு மைனஸ் 15 எழுதிக்கிறேன். இது கூட கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா. 10ம் 15ம் 5 டேபிள்ஸில் போகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் 15 எழுதலாம்.
ஆனால் ஸ்ப்ளிட் என்ன பண்ண போகிறோம், இது எக்ஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம இங்கே எக்ஸ் போட்டு போகிறோம். அண்ட் இங்கே ப்ளஸ் 4x மைனஸ் 6. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் காமன், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மில் காமன் எடுக்கணும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன காமன் இருக்குது, 5. ஸோ நான் 5 கூட ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 10 5 into 2 எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எழுதிக்கிறேன். மைனஸ் 15x 5 into 3 50 into x. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இது கூட இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ளஸ். ஓகே, இப்போ 4 2 2s are 4 into x. அப்புறம் மைனஸ் 6 2 into 3. ஸோ ஃபஸ்ட்டு இதில் காமன், அப்புறமா இதில் காமன் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், காமன் 5ம் இருக்குது அண்ட் எக்ஸும் காமன் இருக்குது அண்ட் மல்டிப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ 5x காமன் வெளியே எடுத்துட்டா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, 2 into x 2x. அப்புறம் மைனஸுக்கு கீழே மைனஸ் 3. சில்ட்ரன் இங்கே 2x மைனஸ் 3 வந்தால் கண்டிப்பாக இங்கேயும் 2x மைனஸ் 3 தான் வரணும். அப்போ தான் உங்கள் சம் கரெக்ட். ஸோ இந்த ப்ளஸ்ஸு இங்கே போட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணலாம் நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு. பாருங்கள், 2 ரெண்டுத்துலேயும் காமன். ஸோ 2 நம்ம வெளியே எடுத்துடணும். அப்புறம் மல்டிப்ளிகேஷனும் காமன், அதான் ப்ராக்கெட். இப்போ பாருங்கள் கரெக்டாக இங்கே 2x இருக்கா, மைனஸ் இருக்கா, 3 இருக்கா. ஓகே, ஸோ 2x மைனஸ் 3 ரெண்டு வாட்டி இருந்தால் நம்ம ஒரு வாட்டி எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் இது எழுதியாச்சு, ரெண்டு வாட்டிக்கு பதிலாக ஒரு வாட்டி. இப்போ என்ன வச்சிருக்கு, 5x ப்ளஸ் 2. ஸோ 5x ப்ளஸ் 2. ஸோ இங்கே 2x மைனஸ் என்ன வரும் கேட்டிருந்தாங்க. ஸோ 2x மைனஸ் இங்கே 3 வரும். ப்ளஸ் 2 கொடுத்துருக்காங்க, என்ன மிஸ்ஸிங், 5x. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆன்சர். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ லாஸ்ட் சம் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 2. இப்போ பாருங்கள், இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்படின்னா இதுவும் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் தான். ப்ராடக்ட் வந்து என்ன வரணும், ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் சைனோட 12 வரணும். அண்ட் சம் நடுவில் 7 வரும். ஏன்னா நடுவில் 7 இருக்குது. ஸோ 12 ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 1 12s are 12. 1 12s are 12 பண்ணால் 7 வராது. 1 plus 12 13, 1 minus 12 11. ஸோ 1 வராது. 1க்கு அப்புறம் 2 6 பார்க்கலாம். இது 7 தானே, ஆமாம். 2 6 are 12. ஆனால் 2 plus 6 8 வருது. 2 minus 6 4 வருது. ஸோ இது வராது. 3 4s are 12. எஸ், 3 4s are 12 பாசிட்டிவ். 3 plus 4 7. ஸோ நம்ம இப்போ இது ஸ்ப்ளிட் பண்ணிடணும். 7x 3x and 4x எழுதிடலாம். ஏன்னா நான் ஏன் எப்படி எழுதுனேன்னா 3க்கும் 6க்கும் 3 காமன் வந்துடும், 4க்கும் 2க்கும் 2 காமன் வந்துடும். கொஞ்சம் நம்ம அதை பார்த்துட்டு ஃப்ளிப் பண்ணிட வேண்டியதான். இப்போ 6x ஸ்கொயரை 2 into 3 6, x ஸ்கொயரை x into x ப்ளஸ்க்கு கீழே ப்ளஸ் 3 into x ப்ளஸ் 4x 2 into 2 into x, 2 2s are 4, 4 into x ப்ளஸ் 2 1s are 2 எழுதிடலாம். இப்போ இதில் காமன் பார்க்கலாம். இப்போ இதில் என்னெல்லாம் காமன் இருக்குது பாருங்கள். இதில் 3x இருக்குது, இதுலேயும் 3x இருக்குது. ஸோ இந்த டேர்மில் 3x, இந்த டேர்மில் 3x காமன் எடுத்துக்கலாம். அப்போது இங்கே என்ன மிச்சம் இருக்குது, 2 into x 2x ப்ளஸ்ஸுக்கு கீழே ப்ளஸ். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இங்கே விட்டுறாதுங்க. நீங்கள் இங்கே பேசாமல் 3 into x into 1 மாதிரி எழுதுங்க. ஏன்னா 3x into 1ம் 3x தான். அப்போது காமன் இல்லாமல் இல்லை, 3x வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 1 கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். சில பசங்க இது எழுதாதனால இங்கே ஒன்றும் இல்லைன்னு நினச்சி 0 போட்டுருவாங்க. இப்போ இங்கே 2x + 1 வந்திருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஆன்சர் இங்கேயும் 2x + 1 வரணும். அப்போ தான் உங்கள் ஆன்சர் கரெக்ட். இந்த ப்ளஸ் கீழே ப்ளஸ்ஸு போட்டுருங்க. இப்போ பாருங்கள், காமன் ரெண்டுத்துலேயும் 2 இருக்குது. ஸோ இந்த 2வை வெளியே எடுத்தால் என்ன இருக்குது, 2x + 1. ஸோ 2x + 1 ரெண்டு வாட்டி இருக்குன்னா ஒரு வாட்டி. அண்ட் மிச்சம் இது காமன் வெளியே எடுத்தாச்சு. இப்போ 3x + 2. ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் தான் இங்கே வரும். 2x + 1 அண்ட் நெக்ஸ்ட் இஸ் 3x + 2.
தட்ஸ் ஆல் சில்ட்ரன். இந்த எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.